அகில இந்திய ஸ்ரீ சிவசக்தி தர்ம சமிதி நடத்தும் 14ஆம் ஆண்டு சங்காபிஷேகம் இறுக்கத்திலே இன்று சிவசக்தி கண்ணா அவர்கள் தலைமையிலே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது சிவசக்தியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக இறைவன் அருள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இன்றைக்கு இந்த தீவு என்பது ஒரு சிறந்த ஒரு கோயிலாக பல ஆண்டு காலமாக இந்த கோயில் இங்கே நிர்வகிக்கப்பட்டு நம் சிவசக்தி சார்பாக 14 ஆண்டுகளாக இந்த சங்காபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற மக்கள் எல்லாம் பெற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் அருள் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே சிவசக்தி ஆண்டுதோறும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற மக்கள் இன்றைக்கு மழை காரணமாக எத்தனையோ போன ஆண்டுகள் மழை காரணமாக எப்படி செய்வது என்று நல்ல இருந்தது. இந்த ஆண்டு மழை வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி 8ஆம் தேதி மழை நின்றுவிடும் என்கின்ற நோக்கத்திலே தொடர்ந்து நாங்கள் பணியாற்றினோம். இன்று வெற்றிகரமாக எல்லோரும் வந்து இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் அருளும் பெற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற இறை அருளை எல்லோருக்கும் வழங்குகின்ற வகையிலே சிவசக்தி அகத்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி பரமேஸ்வரி ஆலய சந்நிதியில் இன்று இருக்கும் கிராமம் இது ஒரு தீவு, சுற்றியும் தண்ணீர் இருக்கும். இந்த தீவானது போட்டில் வர வேண்டிய ஒரு சூழல். அதனால் ஒரு நாள் இன்றைக்கு இங்கேயே செலவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கோயில், சிறப்புமிக்க கோயில் தீவிலே இருக்கின்றது. இதை கண்டுகளிக்க அத்தனை மக்களும் வந்து பிரார்த்தித்தால் வேண்டியது வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிவ ஆலயம் இதோடு பணியாற்றிய சிவசக்தி நண்பர்களும் எங்களுக்கு பொருள் உதவியும் நிதி உதவியும் அளித்த அத்தனை பக்தர்களுக்கும் எங்களுடைய சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் சிவசக்தியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே சிவத்தாளம் என்பது ஆண்டுதோறும் 2 ஆண்டுகளாக இங்கே வைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நமக்காக இலவசமாக வந்து இந்த சிவத்தாளத்தை இந்த ஏரியாவிலே நடத்தி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்த உடனே இங்கே வந்து சிவத்தாளத்தை செய்த திரு ஜீவா அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் கூட சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி நமக்காக என்றென்றும் எங்களோடு யூடியூப் சேனலாக இன்றைக்கு 2 யூடியூப் சேனல் வந்திருக்கிறது. எப்போதுமே நித்யா டிஜிட்டல் எங்களுக்காக வந்து சிவசக்தி சார்பாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து எங்களை ஊக்குவிப்பார்கள். இப்போது இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு யூடியூப் சேனல் அவர்களுக்கும் சமரத்த ஜோதி அவர்களுக்கும் எங்களுடைய சிவசக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி சிவசக்தி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கடந்து நின்ற சொற்களோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகி மெய் கலந்து நின்ற வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மானமேதும் இல்லையே என்னவென்று சொல்லுவே இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பெற மின்னகத்தி மின்னொடுங்கி மின்னராட வருவோல் எண்ணகத்துள் ஈசனும் யாரும் அல்லது இல்லையே.
ஃபோட்டோ எடுக்காங்க கொஞ்சம் அப்படி நின்று வாமா வாழ்த்திட்டு இருக்காங்க தயவுசெய்து அப்படி ஃபங்க்ஷனுக்கு கேமராலாம் வெளியே போயிடுச்சு. கடந்து நின்ற சொற்களோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகி மெய் கலந்து வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மானமேதும் இல்லையே.
பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பெற மின்னகத்தி மின்னொடுங்கி மின்னதாட வருவோர் எண்ணகத்துள் ஈசனும் யானும் அல்லது இல்லையே. शम्भो महादेव शम्भो महादेव शम्भो महादेव शम्भो महादेव शम्भो शम्भो महादेव
Namah
சிவாய நம. அருள்மிகு பூவம் திரிபுர சுந்தரி சமேத திருவிற்கோளநாதர் ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கைலாயவாத சிவத்தொண்டுகளை தற்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மென்மேலும் இந்த கோவில் இன்னும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் எம்பெருமானையும்
கைலாயநாதரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய. இந்த சங்காபிஷேகத்தை 14 ஆண்டு முன்னாடி 20 பேர் வச்சு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 800 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து போனால் எல்லாருக்கும் சுபகாரியம்தான், நல்ல விஷயம் நடக்கும். இங்கே இன்னும் வருஷம் வருஷம் பெருகின்னு இருக்காங்க. இங்கே ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவசக்தி நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா பாடுபட்டுருக்காங்க. சிவாய நம. ஓம் விஷயம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவனே போற்றி. கடவுளுக்கு இங்கே வந்தாக்கா உங்கள் குறைகள்லாம் எல்லாமே தீர்ந்து எந்த குற்றம் குறை இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போய் செய்யலாம். உங்களுக்கு எந்த இது பண்ணியிருந்தாலும் எல்லாமே இங்கே எல்லாமே தீர்ந்துடும். நோய் நொடி இல்லாமல் நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க எல்லோரும் வந்தால் நோய் நொடி இல்லாமல் போகலாம் இங்கே வந்தாக்கா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஹரஹர மகாதேவ. சம்போ சங்கர். இந்த சிவசக்தி ஆரம்பித்த எங்கள் பாலாஜி சுவாமி என்றவர், அவர் ஆரம்பித்து வச்சு இவ்வளோ நாளாக இதை கொண்டு போய் வைக்கிற எங்கள் கண்ணன்சாமி ரொம்ப மிக மகிழ்ச்சி சொல்லிக்கணும். இந்த விஷயத்தில் இந்த ஊருக்காரர் இந்த தலைவரும் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய. எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவர் கிட்டே இருந்து எங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணித்தராரு. அதே மாதிரி டிராக்டர் அனுப்புகிறாரு. இதே மாதிரி வருஷமும் எங்களுக்கு இந்த வட ராமேஸ்வரம் என்னக்கூடிய இந்த இருக்குத்தல் இருக்கும் இந்த தேவாலயத்தை நாங்கள் 20 பேர் வச்சு ஆரம்பித்தது இன்றைக்கி 800 பேருன்றது அசுர வளர்ச்சி. பகவான் வந்து ராமரே பிரதிஷ்டை பண்ணதாக ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலை எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அப்பனை தரிசிக்கணும் என்று மனமாற எல்லாரையும் வேண்டி ஓம் நம சிவாய். அகத்தி ஈஸ்வராய வட ராமேஸ்வரம் போற்றி போற்றி. இருக்கு கிராமம். நன்றி. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இருக்கும் கிராமத்தில் வடராமேஸ்வரம் விளங்கும் இருக்கும் கிராமத்தில் பாலாஜி குருசாமி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த கார்த்திகை சோமவார சங்காபிஷேகத்தை நம்ம இப்போ இருக்கிற சுவாமிகள் எல்லாரும் அனைவரும் ஆரம்பத்தில் இருக்கிற சிட்டியார் சுவாமிகள் அனைவரும் சேர்ந்து இந்த வில்லேஜுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பேரை கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் ரியலி கிரேட். ஆகையால் எல்லோரும் மறுபடியும் இதை டெவலப்மெண்ட் பண்ணி எல்லாம் மறுபடியும் இப்போ 800 பேருன்றது மோர் தென் 1000 1000 பேருக்கு மேலே வந்து நம்ம கோயில் கும்பிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.